சேலத்தில் நேற்று முன்தினம் உடற்பயிற்சி செய்த நிலையில் ஜிம் உரிமையாளர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார். அவர் கடைசியாக உடற்பயிற்சி செய்த வீடியோ வெளியாக இருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் திருமலை இணைந்திருக்கிறார். திருமலை, விவரங்களை பதிவு செய்யலாம். அபிநயா அதிக நேரம் உடற்பயிற்சி செய்த காரணத்தினால் ஜிம் உரிமையாளர் மயங்கி சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியே பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சேலம் பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய கோட்டை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் என்கிற மகாதேர் முகமது. இவர் தாதுபாய் குட்டையில உதிர்பாக கடை வைத்துள்ளார். மேலும் அதே குகை ஆற்றோர வடக்கு தெருவில் ஒரு உடற்பயிற்சி நிலையத்தை நடத்தி வந்தார். ஞாயிற்றுக்கிழமை சுமார் 7 மணி ஜிம்மில் உடற்பயிற்சி மேற்கொண்ட இவர் அனைவரும் உடற்பயிற்சி செய்துவிட்டு சென்ற நிலையில் இவர் மட்டும் தனியாக அந்த உடற்பயிற்சி நிலையத்தில் உடற்பயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக உடற்பயிற்சி செய்த கடுமையாக உடற்பயிற்சி மேற்கொண்ட பின் அங்கே அதே உடற்பயிற்சி நிலையத்திலே இருக்கக்கூடிய பாத்ரூமில் குளிக்க சென்றிருக்கிறார். அப்படி சென்ற நிலையில் அதாவது நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு வராத தாயார் சந்தேகம் அடைந்து அவருக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆனால் அழைப்பை ஏற்க மறுத்து கொண்டிருந்த காரணத்தினால் அவர் உடனடியாக வீட்டில் இருந்த உறவினர்கள் மற்றும் அனைவரும் சென்று பார்த்தபோது குளியல் அறையில் மயங்கி கிடந்திருக்கிறார். உடனடியாக அந்த குளியல் அறையை உடைத்து அவருடைய மீட்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். ஆனால் அங்கு ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டார் என தெரிவித்திருக்கின்றனர். இதையடுத்து அவரது உடலை உறவினர்கள் வீட்டிற்கு கொண்டு சென்று வந்திருக்கின்றனர். உடனடியாக இந்த தகவலை அடுத்து செவப்பேட்டை காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு ஆய்வு மேற்கொண்டு சிசிடிவி காட்சிகளையும் கைப்பற்றினர். தற்போது அந்த சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கின்றது. இந்த சிசிடிவி காட்சியில் அதாவது மகாதேர் முகமது அந்த நேரத்தில் கடுமையாக உடற்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய தற்போது அந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் சேலத்தில் அதாவது ஒரு கடுமையாக உடற்பயிற்சி மேற்கொண்டு குளியல் அறையில் மயங்கி கிடந்த நிலையில் அவர் உயிரிழந்த சம்பவம் அவங்க குடும்பத்தினிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அபிநயா, விவரங்களுக்கு நன்றி.